ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு குட்டி vlog தான் பார்க்க போகிறோம். இந்த vlogல வந்து பார்த்தோன்னா நம்ம பீஃப் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஆனால் வீட்டில் இல்லை. ஸோ நம்ம கழனியில் போயிட்டு சமைக்க போகிறோம். எங்கள் ஊரில் வந்து கழனின்னு தான் சொல்லுவோம். ஸோ கழனின்னும் சொல்லலாம், வயல்னும் சொல்லலாம். உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ எங்களோட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். நம்ம கழனியில் போயிட்டு சமைக்கலாம் வாங்க. கழனி ரீச் ஆகிட்டோம். இப்போ கழனியில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. இந்த மேடம் தான் என்னோடய அண்ணா பொண்ணு. ஸோ இவர் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. 4 கேஜ் பீஃப் எடுத்திருக்கோம் அண்ட் 4 கேஜ் ரைஸ் எடுத்திருக்கோம். இந்த 4 கேஜில் தான் நாங்கள் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். என்னடா இவங்க வந்ததுமே சமைக்கிறாங்கன்னு பார்க்காதீங்க. ஸோ நாங்கள் இங்கே வந்து தான் ப்ரிப்பேர் பண்ணோம் எல்லாமே. அதனால் எங்களால் அதை வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால தான் சமைக்கிறது மட்டும் காட்டுறோம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கணும். பிரியாணி பாத்திரம் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரம் வச்சதும் பிரியாணி பாத்திரம் சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு என்னென்ன ஸ்பைசஸ் சேர்ப்போமோ அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து லைன் என்ன பண்ணுறான் லைன் அடிச்சு சொல்கிறது ஹெல்ப் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தா ஆனியன்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கோம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்குற வரையும் வெயிட் பண்ணணும். வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆக வேண்டாம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். ஏன்னா அடுப்பில் வச்சுருக்கிறதால சீக்கிரமாக கருகிடும். ஸோ கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வதக்கினா போதும் வெங்காயம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா அடுப்புன்றதால சீக்கிரமாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நெய் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியுமே வந்து நல்லா வதங்கணும். இப்போது இருக்கிற தக்காளியெல்லாம் வதங்க மாட்டேங்குது வீட்டில் செஞ்சாலே. ஸோ தக்காளி வந்து வதங்குற வரைக்கும் நல்லா வந்து வெயிட் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளியும் வெங்காயமும் வந்து நல்லா வதங்கணுன்னா நீங்கள் வந்து அது கூட ஒரு கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ டைம் எடுக்காது. தக்காளி போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணுங்கள். சால்ட்டு போடாதீங்க. கல்லுப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் புதினா அண்ட் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு இன்னொன்று நீங்கள் வந்து தக்காளி வந்து கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவை வந்து நீங்கள் 2ஆக கீறிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம வந்து 4 கேஜ் பீஃப் எடுத்திருக்கோம். அதை ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பீஃபை வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். பீஃப் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. ஸோ அந்த மசாலாஸ்லாம் வந்து பீஃப் மேலே படுற மாதிரி. ஸோ கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பீஃப் போட்டதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா வீட்டு மிளகாத்தூள் அண்ட் கடை மிளகாத்தூள் போடுறாங்க. கடை மிளகாத்தூள் கலருக்காக தான். ஸோ நம்ம பேசிக்காக வந்து வீட்டு மிளகாத்தூளே போட்டுக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா இது மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். இதை போட்டுட்டு
மசாலாஸோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி விட வேண்டியது தான். மசாலாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஸோ அப்போ தான் வந்து பீஃபில் வந்து எல்லா மசாலாஸுமே இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காத மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ரொம்ப அட்டி வாங்கிக்கிறேன் நானும். மண்ணில் வேலைனா சும்மா பனியில் போட்டேன், அதுக்கு கத்துறா லாபம். பார்த்திங்கன்னா பீஃப்லேயே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. இல்லைன்னா தயிர் வந்து கெட்டியாகிடும். ஸோ தயிர் வந்து திரி திரியாக ஆகாமல் இருக்கணும்னா தயிர் போட்டதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. தயிரை கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி விட்டுடலாம். பட் 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் வந்து நம்ம திறந்து வந்து அதை கிளறி விடணும். ஸோ அடுப்பில் செய்கிறதால சீக்கிரமாக அடி பிடிச்சிடும். நம்மளால் சிம்மில் கூட வைக்க முடியாது. ஸோ 10 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி நம்ம வந்து அந்த கிளறி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மிளகாத்தூளும் மிளகாவும் இதில் போட்டு காரம் ஆகிடுங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பீஃப் வந்து ஒரு 80% வந்து வெந்துட்டுருக்கும். தண்ணி ஊற்றி அரிசி போட்டதுக்கப்புறம் 100% வந்து வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அரிசி எடுத்துருக்கோமோ அதே பாத்திரத்தில் வந்து இப்போ தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க அளந்து. நிறைய வேணா தயிர் இருந்தால் அது ஃபுல்லாக சின்ன புட்டை வேறு பிடிச்சி அது மாதிரி டக்குன்னு பக்காட அமைச்சேன் வரையிரு. இது மூடிட்டு வர கீழே வச்ச மண்ணா வச்சு தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா நீங்கள் உப்பும் காரமும் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. கொதி வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்க அரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 4 kg ரைஸ்னு சொல்லிவிட்டு. ஸோ அந்த 4 kg ரைஸை வந்து நாங்கள் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து அடுப்பை வந்து பாத்திரத்தை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கைஸ் பிரியாணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கி நம்ம வந்து தம் போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். இப்போ அவ்வளோதான். பிரியாணி வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுருக்கோம். 20 மினிட்ஸ் ஆஃப்டர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பிரியாணி வெந்திருந்தால் நம்ம சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் கைஸ். வச்சிட வேண்டியது தான். சாப்பிட்டுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஏன்னா மார்னிங் வந்து 1 டே ஃபுல்லாக வந்து இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ ஈவினிங் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து இப்போது வீட்டுக்கு கிளம்புற டைம் வந்தாச்சு. ஸோ சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட 1 டே இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிட்டி லைஃப் அதெல்லாம் விட்டுட்டு 1 டே ஆச்சும் வந்து நம்ம வில்லேஜுக்கு வந்தோன்னா, நம்ம கிராமத்துக்கு வந்தோன்னா இந்த மாதிரி கழனி வயலில் வந்து 1 டே டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் கைஸ். அவ்வளோதான். இதோட நாங்கள் வீடியோவை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.